Good morning, students. Today we are going to see the next topic, which is solvent extraction. Okay, take page number 118. You can see, last class we see about what is centrifugation. Okay, now we are going to see what is a solvent extraction. Okay, we have to know first solvent extraction. We have to know what is meant by solvent. Okay, solvent, which is nothing but any solid substance which is soluble in liquid, means that is called as solvent. Solvent அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு சாலிட் எடுத்துக்கோங்க, அது வந்து நாம என்ன பண்ணுவோம், லிக்விட்ல வந்து கரைப்போமா, அப்போ அந்த லிக்விட் என்ன பண்ணும், சாலிடா லிக்விடா கன்வெர்ட் பண்ணுமா, அப்படி அந்த லிக்விட் சாலிடா கன்வெர்ட் பண்ணுச்சுன்னா அந்த லிக்விட் தான் நீங்க என்ன சொல்லுவாங்க, சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சால்வெண்ட் அப்படின்னா கரைப்பான். அப்ப கரைப்பான்னா ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம வாட்டர்ல போட்டு இல்ல வேற லிக்விட்ல போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா அது என்ன பண்ணும், அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸை அது என்ன பண்ணும், லிக்விடா கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேவா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சால்வெண்ட். ஓகேங்க, சால்வெண்ட் என்னன்னு புரிஞ்சுதா? ஏதாச்சும் ஒரு சாலிடா நம்ம லிக்விட் கூட மிக்ஸ் பண்ணும்போது அந்த லிக்விட் என்ன ஆகும், அந்த சாலிடா கரைச்சிருச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சுகர் இருக்கு, வாட்டர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ சுகர் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், வாட்டர்ல போட்டு மிக்ஸ் பண்ணுவோமா, அப்ப அந்த வாட்டர் என்ன பண்ணும், அந்த சுகரை நல்லா கரைச்சிருமா. சோ இந்த இடத்துல யார் சால்வெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் சால்வெண்ட். ஓகேங்களா? இதுல யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? எந்த லிக்விட யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா வாட்டர். வாட்டர் இஸ் கால்ட் அஸ் யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்? பிகாஸ் அந்த வாட்டர் என்ன பண்ணும், மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணிடும், அது வந்து என்ன பண்ணணும், கரைச்சிடும். ஓகேங்களா? சோ அதனால யூனிவர்சல் சால்வெண்ட் யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை தான் நம்ம யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம டாபிக்ல இருக்கலாம். Solvent extraction. Two immiscible liquids can be separated by solvent extraction method. Two immiscible solids அப்படினு கொடுத்திருக்காங்க. சாரி, two immiscible liquids அப்படினு கொடுத்திருக்காங்களா? இப்போ immiscible அப்படினா என்னன்னு கேட்டிங்கனா, I mean அந்த லிக்விட் என்ன ஆகாது, ப்ராப்பரா மிக்ஸே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், ஆயில் எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ்ல வாட்டர் எடுத்துக்கோங்க, ஒரு 2 to 3 drops of 2 or 3 drops of ஆயிலை வந்து நம்ம என்ன பண்றோம், போர் பண்றோம். போர் பண்ணி இந்த வாட்டரையும் ஆயிலும் நீங்க மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகாது, இந்த வாட்டரும் இந்த ஆயிலும் மிக்ஸே ஆகாது. நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் அதை போட்டு பிளெண்ட் பண்ணுங்க பாரு, பிளெண்ட் பண்ணா கூட அது என்ன ஆகாது, பிளெண்ட் பண்றதுன்னா என்னன்னா கலக்கிறது. ஓகேங்களா? நம்ம எவ்வளவு நேரம் பிளெண்ட் பண்ணாலும் அது என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிலும் வாட்டரும் மிக்ஸே ஆகாது. ஓகேங்களா? நீங்க வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் வந்து ஃப்ளோட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த வாட்டர்ல மேல வந்து என்ன ஆகும், ஆயில் வந்து ஃப்ளோட் ஆகும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ரெண்டு இம்மர்சிபிள் லிக்விடா நம்ம தெரியாம கலக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி தனியா பிரிச்சு எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசிங் திஸ் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த two immiscible solids, two immiscible liquids நம்ம என்ன பண்ணலாம், தனியா பிரிச்சு எடுத்துடலாம். ஓகேங்களா? இங்க ஆயில் வாட்டர் கொடுத்திருக்கேன், அப்புறம் கீ, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிரீஸ்ல இருக்குங்களா, இப்போ கிரீஸும் வாட்டரும் என்ன பண்ணாது, ப்ராப்பரா blend ஆகாது. சோ அந்த மாதிரி ரெண்டு சப்ஸ்டன்ஸ், two immiscible liquids வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா you can use solvent method for extracting the two liquids. ஓகேங்களா? This method works on the principle of different in solubility of two immiscible liquids in a suitable solution. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது எந்த பிரின்சிபல்ல வர்க் ஆகுது அப்படினு பார்த்தீங்கன்னா difference in solubility of two immiscible liquids. ஓகேங்களா? சோ இப்போ வந்து பாருங்க, இப்போ இந்த ஆயில் வாட்டர் நம்ம என்ன பண்ணிட்டோம், மிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஆயிலுக்குன்னு தனியா ஒரு solubility பாயிண்ட், இப்போ இப்படி பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட் இருக்கு, அதே மாதிரி solubility பாயிண்ட் அப்படினு இந்த பாயிண்ட்ல தான் அது வந்து கரையும் அப்படின்னு ஒரு எல்லா சொல்யூஷன் எல்லா மேட்டர், ஐ மீன் எல்லா எலிமெண்ட்ஸ்மே வந்து என்ன இருக்கும், இந்த பாயிண்ட்ல தான் வந்து solubility ஆகும் அப்படின்னு ஒரு
வேல்யூ இருக்கும் ஓகேங்களா. அப்போ இந்த ஆயிலுடைய சாலிபிலிட்டி வேல்யூ இந்த லிக்விடோட சாலிபிலிட்டி வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணலாம், யூ கேன் செப்பரேட் டூ இம்மர்சிபிள் லிக்விட்ஸ் ஓகேங்களா. இதுதான் இந்த பிரின்சிபல். ஐ மீன் ஒவ்வொரு லிக்விட்மே ஒவ்வொரு சாலிபிலிட்டி இருக்கும்பா. இந்த பாயிண்ட்ல தான் என்ன ஆகும், கரையும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் ஓகேவா. யூசிங் தட் வேல்யூ we can separate the two immersible liquids ஓகேங்களா. அடுத்து பாருங்க, for example a mixture of water and oil can be separated using a separating funnel ஓகேங்களா. இங்க வந்து பாருங்க, இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஆயில், இட் மே பி எனி குக்கிங் ஆயிலா இருக்கலாம், இல்ல கெரோசினும் ஒரு ஆயில் தான், இல்ல பெட்ரோலியம் டீசல் ஏதாச்சும் ஒன்று மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதை நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண தனியா பிரிச்சு எடுத்துடலாம் ஓகேங்க. இங்க பாருங்க, இதுதான் செப்பரேட்டிங் ஃபனல். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் எப்பவுமே வாட்டருக்கு மேலதான் என்ன இருக்கும், ஆயில் எல்லாம் மிதக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டரை விட இந்த ஆயிலோட டென்சிட்டி என்ன இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால என்ன ஆகுது, ஃப்ளோட் ஆகுது ஓகேங்களா. அப்போ வாட்டர் கீழே டெபாசிட் ஆயிடுமா, வாட்டர் கீழே அண்ட் அங்க மேல வந்து ஆயில் வந்து ஃப்ளோட் ஆகும் ஓகேங்களா. இந்த சாலிட் எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் மெத்தட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்படி ஃப்ளோட் ஐ மீன் ஆயில் வந்து மேல ஃப்ளோட் ஆகும், கீழே வந்து என்ன இருக்கும், வாட்டர் இருக்கும் ஓகேங்களா. இங்க ஸ்டாப் காக் அப்படின்னு ஒன்று இருக்கா, இது நம்ம ஓப்பன், நம்ம எப்படி டேப் ஓப்பன் பண்ணலாம் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டா வாட்டர் வந்து வெளியே வர வரைக்கும் ஓப்பன் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வர வாட்டர் ஃபுல்லா வெளியே வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம இதை இந்த ஸ்டாப் காக்கை ஆஃப் பண்ணிட்டா அப்ப என்ன ஆகும், ஒரு பவுல்ல வாட்டர் ஃபுல்லா கலெக்ட் ஆயிடும். இந்த ஆயில் மட்டும் என்ன இருக்கும், அப்படியே தனியா அந்த ஃபனல்ல இருக்கும் ஓகேங்களா. புரிஞ்சுதா. இப்போ வாட்டர் பாயுது, இது வாட்டர், இது ஆயில் ஓகேங்களா. இப்போ இந்த ஃபனல் ஓகேங்களா, ஃபனல்ல வந்து என்ன பண்றோம், இங்க ஸ்டாப் கிளாக் ஒன்று இருக்கு ஓகேங்களா, டேப் ஓபன் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கீ அப்படின்னு ஒரு கீன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஓப்பனர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற வாட்டர் என்ன ஆகும், இந்த ஃபிளாஸ்க்ல நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ வாட்டர் வந்து அப்ப நம்ம ஓப்பன் பண்ணி வாட்டர் என்ன ஆகும், ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். அப்போ வாட்டர் வந்து முடியும் போது நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டாப் கிளாக்கை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வாட்டர் நம்ம இந்த ஃபிளாஸ்க் கலெக்ட் பண்ணிடலாம், ஆயில் இந்த ஃபனல்ல இருக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி மெத்தட்லாம் எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ் ஓகேங்களா. இந்த மாதிரி மெத்தட்ஸ்ல எங்க யூஸ் பண்ணா பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியும் பாராமெடிக்கல், ஐ மீன் இந்த டேப்லெட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த இண்டஸ்ட்ரியும் அந்த பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியிலும் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில கோல் நிலக்கரி இருக்கு, நிலக்கரி தான் என்ன பண்ணுவாங்க, நல்லா அது டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ்ல வந்து என்ன ஆகும் போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பெட்ரோலியம் கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ அந்த கோலை ஹீட் பண்ணும்போது ஒவ்வொரு சர்டன் டெம்பரேச்சர்லையும் இப்போ வந்து இந்த கோல்ல என்னென்ன ப்ராடக்ட்லாம் கிடைக்கும்னு பார்த்தா பெட்ரோலியம் கிடைக்கும், டீசல், க்ரூட் ஆயில், கெரோசின் ஓகேங்களா. இந்த நாலுமே என்ன இருக்கும் கிடைக்கும். அப்போ இந்த நாலுமே எப்படி கிடைக்கும்னு பார்த்தா இப்போ இந்த நாலு லிக்விட்ஸ்மே என்ன பண்ணும், டிஃப்ரெண்ட் பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட் இருக்குமா. ஸோ பேஸ்ட் ஆன் தட் பாயிலிங் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இது நாலுமே தனியாக பிரிச்சு எடுத்துருவாங்க ஓகேங்களா. இப்போ நீங்க லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்கல்ல, பெட்ரோலியம் எப்படி ரிஃபைன் பண்றாங்க, இப்போ வந்து கோல் வந்து பெட்ரோலியம் எப்படி டிஸ்டிலேஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி படிச்சுப்போம். ஒவ்வொரு டெம்பரேச்சர்லயும் என்ன ஆகும், ஒவ்வொரு லிக்விட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெட்ரோலியம், அதுக்கப்புறம் டீசல், கெரோசின், க்ரூட் ஆயில். அப்போ ஒவ்வொரு டெம்பரேச்சருமே என்ன ஆகும், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரும் ஒவ்வொரு லிக்விட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இந்த மாதிரி இதான் வந்து டிஸ்டிலேஷன் ஸ்டெப்ஸ் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எங்கெங்க யூஸ் பண்றாங்க, பெட்ரோலியம் எக்ஸ்ட்ராக்ஷன், ஐ மீன் பெட்ரோலியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காகவும் இந்த டேப்லெட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல அந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட்காகவும் என்ன பண்ணுவாங்க, இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த சால்வெண்ட் அந்த do you know ல பாருங்க, சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் a old practice done for years. It is a main process in perfume development and it is also used to obtain dry from various sources. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து perfume and dry-ய மேனுஃபேக்சர் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து இந்த மெத்தட யூஸ் பண்றாங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்க சிம்பிள் distillation ஓகேங்களா. Distillation is the process of obtaining
pure liquid from a solution. ஓகேங்களா? சிம்பிள் டிஸ்டிலேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து வாட்டர் கூட ஏதோ இன்னொரு வேற ஒரு லிக்விட் வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ அந்த மிக்ஸ் ஆன லிக்விடையும் வாட்டரையும் நம்ம தனியா எப்படி பிரிச்சு எடுப்போம் அப்படின்னு பார்த்தா யூசிங் திஸ் டிஸ்டிலேஷன் டெக்னிக். ஓகே, இந்த டிஸ்டிலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த பியூர் வாட்டரையும் மிக்ஸ் ஆன கண்டாமினேட்டட் லிக்விடும் என்ன பண்ணலாம், நம்ம தனியா பிரிச்சு எடுத்துடலாம். ஓகேங்களா? இட் இஸ் an actually a combination of evaporation and condensation. இப்போ இந்த டிஸ்டிலேஷன்ல வந்து 2 ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா first step evaporation and second step is condensation. ஓகேங்களா? evaporation அப்படினா உங்களுக்கு என்னன்னு தெரியும். evaporation means it's nothing but ஆவி ஆகுறத நம்ம evaporation அப்படினு சொல்லுவோம். இப்போ condensation அப்படினா என்னன்னா அந்த வேப்பரா போற லிக்விட நம்ம என்ன பண்ணுவோம், கூல் பண்ணோம். அப்படினா நம்ம எவாபரேட்டா ஆகுற அந்த கேஸ நம்ம கூல் பண்ணா என்ன கிடைக்கும், we get a water. இந்த process பேர் தான் என்ன அப்படினு பார்த்தா condensation. It is a process of converting gas, I mean vapor into liquid. vapor என்ன பண்றோம், vapor நம்ம liquid-ஆ change பண்ணோம் அப்படினா that is called as condensation. ஓகேங்களா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க, அது வந்து ஒரு ஃபார்முலாவா கொடுத்திருக்காங்க. அங்க பாருங்க, distillation equal to evaporation plus condensation அப்படி என்ன சொல்லிருக்காங்க, ஒரு ஃபார்முலா வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ அப்புறம் என்ன, அந்த டிஸ்டிலேஷன்ல 2 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் evaporation and another one is condensation. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, in this method a solution is இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி நாம பண்ணுவோம் அப்படினு ஓரலா டிஸ்டிலேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னு ஃபர்ஸ்ட் நான் பார்த்தலாம். அதுக்கு அப்புறம் இதுக்குள்ள வரலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இது வந்து ஸ்டாண்ட். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து ஃபனல். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பர்னர். ஓகேங்களா? இது வந்து கீழ இருக்குது பர்னர், இது வந்து ஒரு ஃபிளாஸ்க். ஓகேவா? இந்த ஃபிளாஸ்க்கு மேல இருக்குது தெர்மோமீட்டர். ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து என்ன பண்ணுவோம் அப்படினா இது ஒரு டியூப். ஓகேங்களா? இந்த டியூப் வழியா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வாட்டர், இப்போ வந்து சால்ட் வாட்டர். ஓகேங்களா? இப்போ நீங்க நம்ம வீட்ல வந்து தெரியாம நம்ம குடிக்கிற தண்ணில உப்பு கலந்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம அந்த சால்ட்டையும் வாட்டரையும் எப்படி நம்ம பிரிச்சு எடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வீட்ல என்ன பண்ணுவாங்க, நல்லா பாயில் பண்ணோம் அப்படின்னா அந்த சால்ட் என்ன ஆகும், கீழே அப்படியே ஐ மீன் ஒயிட்டா அப்படியே கீழே என்ன ஆயிடும், டெபாசிட் ஆயிடும். மேல வந்து ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குமா. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உப்பு தண்ணியை எடுத்துக்கோங்கப்பா. உப்பு தண்ணியை எடுத்து நம்ம நார்மலா அடுப்புல வச்சு நல்லா பாயில் பண்ணுங்க. அப்படி பாயில் பண்ணோம் அப்படின்னா அந்த அதுல இருக்கிற சால்ட், அந்த வாட்டர்ல இருக்கிற சால்ட் எல்லாம் என்ன ஆகும், அப்படியே அடியில டெபாசிட் ஆயிடும். ஓகேங்களா? அப்படியே ஒயிட்டா நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அண்ட் பியூர் வாட்டர் எப்படி ஆகும், மேல அப்படியே நம்மளுக்கு தனியா கிடைச்சிடும். ஓகேவா? இதுதான் வந்து இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த சால்ட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நிறைய கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா சால்ட் வாட்டர் வந்து ட்ரிங்கிங் வாட்டரா கன்வெர்ட் பண்றோமா. சோ அது எப்படி கன்வெர்ட் பண்றோம்னா யூசிங் டிஸ்டிலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் கன்வெர்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சால்ட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபிளாஸ்க்ல சால்ட் வாட்டர் போர் பண்ணிடுங்க. பர்னர் வச்சு அதை நல்லா என்ன பண்ணுவோம், ஹீட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ ஹீட் ஐ மீன் 100 டிகிரி செல்சியஸ்ல வாட்டர் வந்து பாயில் ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம ஹீட் பண்ணா அது என்னவா மாறும், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா மாறும், வேப்பரா சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த வேப்பர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூப் வழியா பாஸ் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, இந்த இடத்துல எவாபரேஷன் நடக்குதா. அந்த வேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூபுக்கு வழியா நம்ம என்ன பண்ணுவோம், பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல கண்டென்சேஷன் வந்து நடக்குது. இந்த இடத்துல என்ன நடக்குது, கண்டென்சேஷன். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூல் ஹேரை இதுக்குள்ள பாஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ இந்த வேப்பர் வந்து கூல் ஹேரை போய் டச் பண்ணாது என்ன ஆகும், இட் கெட் சேஞ்ச் இன்டு லிக்விடா வந்து சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? அப்போ சேஞ்ச் ஆன உடனே அது என்ன ஆகும், இந்த டியூப் வழியா we get a pure water. ஓகேவா? இதுதான் வந்து டிஸ்டிலேஷன் டெக்னிக். இன்னொரு சொல்றேன், பர்னர் வச்சு ஹீட் பண்ண நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சால்ட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சால்ட்டையும்
பியூர் வாட்டர் என்ன பண்ணணும், தனியா பிரிச்சு எடுக்கணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் சால்ட் வாட்டர் எடுத்துக்கோங்க, பர்னர் வச்சு நல்லா பர்ன் பண்ணுங்க. ஓகேவா, நல்லா எரிய விடுங்க. எரிய விடும்போது வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ்ல என்ன ஆகும், பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம ஃபர்தரா ஹீட் பண்ணிட்டோம் இருந்தோம் அப்படின்னா திஸ் லிக்விட் கெட் இன்டு என்னவா சேஞ்ச் ஆகும், வேப்பரா சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டெப் பேர் தான் என்னது, வேப்பரைசேஷன் டெக்னிக். ஓகேவா, இப்போ இந்த வேப்பரை நம்ம ஒரு டியூப் வழியா பாஸ் பண்றோம். ஓகேவா, அந்த டியூப் வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோல்ட் ஹேரை வெளியே வந்து பாஸ் பண்ணணும். ஓகேங்களா, இங்க ஒரு டியூப் வச்சு நம்ம என்ன பண்ணோம், கோல்ட் ஹேரை வெளியே உள்ள பாஸ் பண்ணணும். அப்பதானே அந்த வேப்பர் வந்து கோல்ட் ஹேர் டச் ஆனது அது என்னவா மாறிடும், லிக்விடா சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ இந்த சேஞ்ச் ஆன லிக்விட் என்ன ஆகும், நம்ம ஒரு டியூப் வழியா ஒரு ஃபிளாஸ்க்ல கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கலெக்ட் பண்ண வாட்டர் தான் பியூர் வாட்டர். சால்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கே கீழே அடியிலே வந்து டெபாசிட் ஆயிடும். ஓகேங்களா, புரிஞ்சுதா? இப்போ இந்த ப்ராசஸ் நான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான் இங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, பேராகிராஃபா கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். In this method a solution is heated in order to vaporize the liquid. நம்ம ஹீட் பண்ணாதான் என்ன ஆகும், லிக்விட் வேப்பரா சேஞ்ச் ஆகும். The vapor of a liquid on cooling condense into pure liquid. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கண்டென்சேஷன் என்னது, இந்த வேப்பர் வந்து என்ன ஆகும், லிக்விடா சேஞ்ச் ஆகிறது தான் என்னது கண்டென்சேஷன். ஓகேங்களா, அப்போ கண்டென்சேஷன் ஆகவே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், விக்கெட்டியா பியூர் வாட்டர் வந்து கிடைச்சிரும். For example, sea water in many countries is converted into drinking water by distillation. Most of the countries வந்து இப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிற தண்ணிக்கு ரொம்ப என்னது, ரொம்ப பஞ்சம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதனால நம்ம என்ன பண்றாங்க, இப்ப சென்னையில கூட பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அந்த சி வாட்டர் வந்து என்ன பண்றாங்க, டிஸ்டிலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, ட்ரிங்கிங் வாட்டரா. நாமளும் நம்மளுடைய இந்தியாவிலும் என்ன பண்றாங்க, நிறைய ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டிலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி சி வாட்டரை ட்ரிங்கிங் வாட்டரா கன்வெர்ட் பண்றோம். ஓகேங்களா, this method is also used to separate two liquids those boiling points differ more than 25 Kelvin. ஓகேங்களா, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சால்ட் வந்து சாலிடா, இப்போ லிக்விட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், யூசிங் டிஸ்டிலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி பியூர் வாட்டர் சால்ட்டையும் செப்பரேட் பண்ணி எடுத்தோம். அதே மாதிரி ஏதாச்சும் ரெண்டு லிக்விட் வந்து என்ன பண்ணிருக்கு, மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ ரெண்டு லிக்விடோடைய பாயிலிங் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைனஸ் பண்ணா ஒரு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கணும், more than 25 Kelvin இருந்ததுன்னா you can use simple distillation. ஓகேங்களா, பாருங்க இங்க ரெண்டு இது இருக்கும், more than 25 Kelvin, less than 25 Kelvin. ஓகேங்களா, more than 25 Kelvin அதாவது ரெண்டு லிக்விடோட பாயிலிங் பாயிண்ட் more than 25 Kelvin இருந்தா you can use simple distillation யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இதே இல்லப்பா ரெண்டு லிக்விடோட melting point உடைய difference, boiling point உடைய difference வந்து less than 25 இருந்தா you can use next இருக்கு பாத்தீங்களா fractional distillation, அந்த டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ரெண்டு லிக்விட் தான் நம்ம பிரிச்சு எடுக்கிறோம். இப்போ பிரிச்சு எடுக்கும்போது ரெண்டு லிக்விடோட பாயிலிங் பாயிண்ட் அதோடைய டிஃபரன்ஸ். இப்போ ஒவ்வொரு லிக்விடுமே இப்போ வாட்டருக்கு எப்படி 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அப்போ ஒவ்வொரு லிக்விடுக்குமே என்ன இருக்கும், ஒவ்வொரு பாயிலிங் பாயிண்ட் இருக்குமா. ஸோ அது ரெண்டு பாயிலிங் பாயிண்ட் நீங்க செப்பரேட் பண்ணீங்கன்னா 25 கெல்வினோட அதிகமா வந்தது அப்படின்னா யூ கேன் யூஸ் சிம்பிள் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணலாம். இதுவே இல்ல பாயிலிங் பாயிண்ட் வந்து லெஸ் 25 கெல்வினோட ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா யூ கேன் யூஸ் ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு லிக்விடை தனியா பிரிச்சு எடுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க அந்த 1.8 அந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபிகர் நம்ம பார்த்துட்டோம். Next வந்து பாருங்க அது கீழ இருக்கிற paragraph, the distillation flask is mixed with a water condenser. The thermometer is introduced into the distillation flask, throw on one hole stopper. The bulb of the thermometer should be slightly below the side tube. ஓகேங்களா, இந்த பல்ப் இருக்குங்களா, இந்த பல்ப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாய்வா இருக்கணும். ஓகேங்களா, அப்பதான் என்ன ஆகும், சாய்வா இருந்தாதான் இந்த வேப்பர் வந்து கீழே இப்போ எப்படி வாட்டர் வந்து பழத்தை நோக்கி தான் வந்து என்ன ஆகும், சீக்கிரமா ஃப்ளோ ஆகுமா. அதனால என்ன பண்ணும், கொஞ்சம் ஸ்லைட்டா கிராஸா இருந்தது அந்த ஃப்ளோ அந்த வேப்பர் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ண சொன்னேன், ஸ்லைட்லி கொஞ்சம் கீழே
இந்த டியூப் வந்து சைட் டியூப் வந்து வைக்க சொல்றாங்க. அப்பதான் என்ன ஆகும், இந்த வேப்பர் வந்து கரெக்டா ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? The blackish water, which is nothing but sea water, to be distilled is taken in a distill flask and heated for boiling. A pure water vapor passes through the inner tube of the condenser. The vapor on cooling condenses into a pure water, that is distillate, and collected in the reservoir. The salt are left behind the flask as a residue. ஓகேங்களா? இப்போ சொன்னல இந்த வேப்பர் வந்து என்ன ஆகும், இந்த கண்டென்சர் டியூப்ல என்ன ஆகும், லிக்விடா சேஞ்ச் ஆகி அதை அப்படியே ட்ராப்பா நம்ம ஒரு ஃப்ளாஸ்க்ல கலெக்ட் பண்ணிடலாம். இந்த சால்ட் என்ன ஆகும், ரெசிடியூனா என்னது, படிய வைத்தல். ஓகேங்களா? ரெசிடியூனா படியிறது. அப்போ சால்ட் வந்து என்ன ஆகும், அதுல அப்படியே அந்த ஃப்ளாஸ்க்ல டெபாசிட் ஆயிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து சிம்பிள் டிஸ்டிலேஷன். இதே தான் என்ன பண்றாங்க, ஃபிராக்ஷன் டிஸ்டிலேஷன் நம்ம பண்றோம். ஓகேங்களா? அது எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு செப்பரேட் two or more miscible liquids. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா சால்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம், two immiscible liquids. I mean ரெண்டு லிக்விடும் ப்ராப்பரா கலக்கல அப்படினா, ப்ராப்பரா blend ஆகல அப்படினா we can use salt extraction. ஓகேவா? இல்ல ரெண்டு லிக்விட்மே blend ஆயிடுச்சு அப்படினா we can use அதாவது fraction distillation technique வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? to separate two or more immiscible liquids which is not differ much in their boiling points. Difference in boiling points lesser than 25 Kelvin, fractional distillation is employed. நான் சொன்னல less than 25 Kelvin ரெண்டு லிக்விடோட boiling point உடைய difference வந்து பாத்தீங்கன்னா less than 25 Kelvin இருந்தா you can use fractional distillation வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Fractional distillation is used in petrochemical industries to obtain different fraction of petroleum, to separate different gases from air, to distill alcohol, etc. ஓகேங்களா? இப்போ இந்த fraction distillation சேம் டெக்னிக் தான். ஓகேங்களா? இப்போ இங்க என்ன பண்றோம், நம்ம சால்ட் வாட்டர் எடுத்தோமா, ஆனா இந்த fraction distillation என்ன பண்றோம் அப்படின்னா வாட்டர் பிளஸ் ஆல்கஹால், வாட்டரையும் ஆல்கஹாலையும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ வாட்டர் ஆல்கஹால் ரெண்டுமே என்னது, மிக்ஸ் ஆகுற ரெண்டு லிக்விட்ஸ். ஓகேங்களா? அதை நம்ம என்ன பண்ணோம், தனியா பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னா we can use fractional distillation வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே சேம் ஸ்டெப் தான். ஓகேங்களா? இப்போ பர்னர் வச்சு இங்க என்ன பண்ணுவோம், வாட்டர் பிளஸ் ஆல்கஹால் இருக்கிற சொல்யூஷனை என்ன பண்ணுவோம், இந்த ஃப்ளாஸ்க்ல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ இது நம்ம என்ன பண்ணோம், பர்னர் வச்சு ஹீட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், வாட்டர் வந்து சீக்கிரமா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா? சோ பாயில் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். பட் அதுக்கு முன்னாடி வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? சோ ஆல்கஹாலுக்கு இட் இஸ் லோ, ஐ மீன் வாட்டரோட ஆல்கஹாலோட பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அதனால என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து ஆல்கஹால் வந்து என்ன ஆகும், வேப்பரா மாறும். ஓகேங்களா? அப்போ இந்த ஆல்கஹால் வேப்பரா சேஞ்ச் ஆனா என்ன ஆகும், இங்க கண்டென்சேஷன் டியூபுக்கு வரும், அங்க வந்து என்ன ஆகும், வேப்பர் லிக்விடா சேஞ்ச் ஆகும். அப்படி என்ன ஆகும், கடைசில இந்த ஃபிளாஸ்க்ல நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இங்க வந்து என்ன கலெக்ட் பண்ணலாம், ஆல்கஹால். ஏன்னா வாட்டரை விட ஆல்கஹாலோட பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப கம்மி. ஆனா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் தான் வேப்பராக ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸ்டார்ட் உடனே இந்த கண்டென்சேஷன் டியூப் அந்த சைட் டியூப்ல வரும். சைட் டியூப் வந்து கடைசில நம்ம ஃபிளாஸ்க்ல we can get the alcohol. புரியுதுங்களா? இந்த மாதிரி fraction distillation வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஏர், நம்மளுடைய அட்மாஸ்பியரிக் ஏர் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், நியான், இந்த மாதிரி கேஸஸ்லாம் இருக்கா. ஸோ இந்த மாதிரி கேஸஸ்லாம் நம்ம பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னா we can use fractional distillation technique யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், we can separate two miscible liquids. ஓகேவா? we can use miscible liquids ஆ இருக்கலாம், இல்ல கேஸா இருந்தாலும் என்ன பண்ணலாம், நம்ம தனியா பிரிச்சு எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதா? ஃபிராக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் என்னன்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் டிஸ்டிலேஷன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுதா? லாஸ்ட் என்ன பார்த்தோம், ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம்.